Became a politician. 26. Is it? No, nothing like that. I mean, I'm saying, ये मुझे पूछ रहे हैं कि will conversate or converse in Tamil for a while. அது ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஷின் வந்து என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு சொல்லி இல்லையா? எனக்கு நான் தமிழ் கற்றுக்கினது, எனக்கு தமிழ் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது வாழ்க்கையில். பட் நான் தமிழ் ஸ்டில் எதுக்கு கற்றுக்கினே தெரியுமா? நாட் ஓன்லி தேட், எஸ் அஃப்கோர்ஸ், இண்டீட். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். 3 படம் பார்த்தேன்னா என் வயசு 13 12 அப்படி இருக்கும்போது 3 படம், சந்திரமுகி மற்றும் கஜினி அண்ட் அன்னியன். இந்த 3 படங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மொழியை நான் கற்றுக்கணும், இந்த மொழியோடைய சாங்ஸ், பாட்டு, மூவிஸ் நான் பாராட்டணும் சொல்லி எப்படி பேசுகிறேன் நான் பார்த்தீங்களா? ஸோ இந்த மூவிஸால தான், அதால் எனக்கு எவ்வளோ உதவி ஆச்சு தெரியுமா என் வாழ்க்கையில். நான் வந்து முதல்ல இன்ஜினியரிங் படிக்கலான்னு நினச்சேன், பட் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். பட் லிட்ரேச்சர் படித்தேன், ஹிந்தி லிட்ரேச்சர் படித்தேன். ஆனால் லிட்ரேச்சர் அவங்களுக்கு அவ்வளோ வேலைகள் அப்படியெல்லாம் கிடைக்காது. ஸோ எனக்கு எப்படி இப்போ என் வாழ்க்கையில் நான் நல்லா அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலில் இருக்கேன். அது எதனால தெரியுமா? தமிழ் கற்றுக்கினதால மற்ற லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு. தமிழுக்கு அப்புறம் கன்னடாக்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச், அப்புறம் ஸ்பானிஷ், அப்புறம் ஜெர்மன் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் தமிழ் ஆல். என் தமிழுக்கு ரொம்ப ருணம் செல்லுமா உங்களுக்கு? ருணம்னா நான் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு தமிழுக்கு. கடமைப்பட்டிருக்கேன், திடீர்னு வரமாட்டேங்குது. ஸோ அது என் கதை. உங்கள் கதை என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? சூப்பர். ஆனால் ஒரு சின்ன என் அப்சர்வேஷன், தமிழுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். வேவ்ஸ், ஓகே, கீழே விட மாட்டேன் இல்லையா நான்? ஓகே, தமிழுக்கு மரியாதை கொடுக்கணும். இண்டீட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். லோக்கல் பசங்களுக்கு தமிழோடைய வேல்யூ தெரியாது. ரொம்ப பழைய சம்ஸ்கிருத்தை விட பழைய லாங்குவேஜ் தமிழ். ஸோ எஸ், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். பட் அதை விட நாங்கள் வாழ்கிறதுக்கு, உலகத்தில் போய் வேறு இடத்துல வாழ்கிறதுக்கு யூ ஹாவ் டு பி ஓப்பன் டு லேர்ன் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஹிந்தி யாருமே இங்கே பேச மாட்டாங்க. This is a roast. இது ரொம்ப தப்பு. ஹிந்தினாலே பானிபூரி, வடா பாவ், என்ன அந்த கச்சோரி, சமோசா அது மட்டுமே கிடையாது. ஹிந்தினா ஷாருக் கான் கூட, ஹிந்தினா தோனி கூட, ஹிந்தினா நிறைய இருக்கு. எல்லா கலாச்சாரத்தில், எல்லா மொழியில் ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க, ரோஸ்ட் பண்ண அளவுக்கு சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. ஸோ யா, இட்ஸ் வெரி லெஸ். நானும் பார்ப்பேன் இல்லையா, தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போய் வேலை பண்ணுற ஆக்டர்ஸ் கம்மி தான் இருப்பான். கமல்ஹாசன் அவங்களோட கொஞ்சம் அப்பப்போ சொதப்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்களா, ஸ்ருதி ஹாசன், அவள் வந்து நல்லா ஹிந்தி பேசுவாள். ரெஸ்பெக்ட். நல்லா ஹிந்தி பேசுவாள், தெலுங்கு பேசுவாள். ஸோ அதனால் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ யூ ஆல்சோ ஹேவ் டு ட்ரை டு அக்செப்ட் அதர். பட் உங்களுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்கள் குரூப்பில்? அங்கே இருக்காங்க. சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ஹிந்தி வரும்? ஓகே, இங்கிலீஷ் அது போதும். ஹைதராபாத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹிந்தி தோட பியாஸ் டாலோ, அதுதான் வரும். அது என்ன, பானிபூரி கடைக்கு போய், பானிபூரி வண்டிக்கிட்ட போய் கொஞ்சம் என்ன உருளைங்கடா, என்ன சாரி, பியாஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? இல்லைப்பா, ஆனியன் என்ன சொல்லுவாங்க ஆனியன்ஸ்க்கு? கொஞ்சம் வெங்காயம் கொடுங்க. அதுதான் ஹிந்தியில் வர்ற ஒரு வார்த்தை ஹைதராபாதி தெலுங்குக்காரங்களுக்கு. அதுதான் சொல்லுவாங்க, பயத்தோட பியாஸ் டாலோ. அப்படி நீங்கள் ஹிந்தியில் நிறைய பேசுகிற வார்த்தை என்ன? நான் என்ன அப்சர்வ் பண்ணி தெரியுமா? வேண்டா ஜி, கொடுங்க ஜி, வாங்க ஜி, உட்காருங்க ஜி,
நான் எங்கே போனோம் நான் தெரியாது என்ன நேராகவே நார்த் இந்தியன் வடநாட்டுக்காரன் நினச்சாங்களா என்னமோ இல்லை ஜி வா வா அப்படி சொல்லுவாங்க. We call Tamil people also G. We are always support, always expect. Then as a friends. அண்ட் இது சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? என்ன பண்ண விரும்புகிறீங்க? சாரி படி நம்ம திங்க் பண்ண வேண்டாம், ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல நம்மளால. ஓகே, ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேண்டாம். ஓகே. அண்ட் என்ன விசிட் பண்ண விரும்புகிறீங்க இந்த உலகத்தில்? எனக்கு இந்த இடம் விசிட் பண்ணி ஆகணும். பாரிஸ், வாவ், சிட்டி ஆஃப் ரொமான்ஸா, சிட்டி ஆஃப் ஃபேஷனா? ஐஃபில் டவர் பார்க்கணும். ஓகே, நீங்கள் MBA HR பண்ணீங்க இல்லையா? பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படியே பேஷனேட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாரிஸில் வேலை கிடைக்கலாம். எமிலி இன் பாரிஸ் என்ற ஒரு சீரீஸ் பாருங்கள். யூ மே லைக் இட், நாட் எவ்ரிபடி வுட் லைக் சச் ஸ்டஃப். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் ரெண்டு பேர். இட் வாஸ் அமேசிங் ஸ்பீக்கிங் டு யூ போத். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் பேர் என்னோட சொல்லுங்கள். அசோக் ராகுல். ஓகே.